சண்முகம் பரணி சீரியல் ஜனவரி 12ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாண்டியம்மா வந்து ஒரு சில ரவுடிகளை கூப்பிட்றாங்க. அப்போ சௌந்தர பாண்டி கேட்குறாரு, அக்கா இவனுங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, இப்போ பொங்கல் ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதனால அந்த போட்டியெல்லாம் நடக்கும். அந்த போட்டியில் சண்முகத்தை நம்ம தீட்டு கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சௌந்தரபாண்டி சொல்கிறாரு, இதையும் வந்து அந்த சண்முகம் கண்டுபிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, அதுக்கு ரவுடிகள்கிட்ட நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவனுங்க ஈஸியாக அந்த சண்முகத்தை தீர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு சவுந்தர பாட்டியும் அக்கா தான் இதனால தான்க்கா உன்னைய நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, வெக்கமல்லவனுக்கு ஒரு ஆம்பளை இருந்துக்கிட்டு சண்முகத்தை உன்னால் எடுக்க முடியலைன்னு சொல்கிறியே அப்படின்னு. அப்போ சவுந்தர பாண்டி சொல்கிறாரு, அக்கா நான் என்னக்கா பண்ணுறது, நானும் எத்தனையோ முறை போராடி பார்த்தேன், அவன் சரியான வம்புக்காரனாக இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறமா பாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கேஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு பாண்டியம்மாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாக்கியம் வந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ரவுடிக வந்து நிற்கிறதையும் பார்த்துட்டு நம்ம பாக்கியம் யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னமோ திட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு. நேராக பரணிக்கு யாருக்கும் தெரியாமல் கால் பண்ணுறாங்க. பரணிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு பரணி, இங்கே வந்துட்டு இவரோட அக்கா வந்ததுலேருந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு பரணி சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி ஃபீல் பண்ணுற, அத்தை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு உன் அத்தையை பற்றி எதுவும் தெரியாதுரி, அவங்க வந்து உங்கள் அப்பனை விட பெரிய ஆள், அதனால் சண்முகத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க சொல்லுக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பொங்கல் விழாவும் வருது. அந்த பொங்கல் விழாவில் சண்முகத்தை யாருமே தெரியாத 4-5 ரவுடிக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்முகத்தால் எதிர்த்து அடிக்க முடியாத அளவுக்கு அந்த ரவுடிங்க வந்து சண்முகத்தை கத்தியால் குத்தி. இதை பார்த்துட்டு பரணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்கமிங் எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.